பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்கென்று இதோ ஒரு புதிய வழி. ஆதார வசனம் சங்கீதம் 103:7 அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தரின் மக்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறது, ஒன்றும் புரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டு உம்மை நோக்கி பார்ப்பவர்களுக்கு இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் வழியையும் காட்டுவீராக, கிரியையும் காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் மக்களின் பிரயாணத்தை எகிப்தில் ஆரம்பித்து கானான் வந்து சேரும் வரை நாம் வாசிக்கும் போது நமக்கு அவர்கள் மேலே ஒரு கோபம் வருகிறது. என்ன மக்கள் அப்பா இவங்க, இப்போத்தானே செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கி வெளியே கொண்டு வந்தார், பாட்டு பாடி ஆட்டம் ஆடினார்களே, யாத்திராகம் 15, அதற்குள்ளேயே தண்ணீர் இல்லை என்று முறுமுறுக்கிறார்களே, கடலையே பிளந்தவர் குடிக்க தண்ணீர் கொடுக்க மாட்டாரா என்கிறோம். பின் மாறா நீரை மதுரவாக்கினார், மறுபடியும் தண்ணீர் இல்லை, சாப்பிட ஒன்றுமில்லை, இந்த வனாந்தரத்தை சாகடிக்கவா அழைத்து வந்தீர்? எகிப்தில் கல்லறை இல்லையா? ஆச்சா போச்சா என்று மோசையை பார்த்து கத்துகிறார்கள். மோசையை கல்லறையும் ஆயத்தமாகிவிட்டார்கள். ஆம், இவர்களை குறித்து தீர்க்க தரிசன புத்தகங்களில் வணங்கா கழுத்துள்ளவர்கள், உதட்டினால் ஆராதனை செய்பவர்கள், உள்ளமோ கர்த்தரை விட்டு தூரமாக உள்ளது, முரட்டாட்டம் செய்பவர்கள், கீழ்ப்படியா மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் நமக்கு வரக்கூடாது. இவர்கள் உடனே வேறு ஒரு தரவிலை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்ப எத்தனை பண்ணினவர்கள். தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து மோசேக்காக அவருடைய வேண்டுதலுக்காக இணங்கி இவர்கள் மேல் தனது முழு கோபத்தை இறக்காமல் அதிகமான மன உருக்கத்தாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்ததாலும் பொறுத்து கொண்டார். கொண்டு வந்து கானான் சேர்த்தார். ஆம், கர்த்தர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டீரார். சங்கீதம் 103:9. அவரது கோபம் ஒரு நிமிஷம், அவர் தயவோ நித்திய வாழ்வு. சங்கீதம் 30:5. இந்த மக்களின் வரலாற்றை படிக்கும்போது நமக்கு கோபம் வருகிறது, நியாயமே. சரிங்க, இதைத்தானே நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைப்பது, பேசுவது, செய்கிறது எல்லாம் ஆவியானவர் எழுதி நம் பின் சந்ததிக்கு கொடுத்தால் அவர்கள் நம்மை விட மீண்டும் ஆத்திரம் படுவார்கள், கோபம் படுவார்கள் என்பது உண்மை. ஏன் வேதத்தில் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது? இதை நாம் வாசித்து, ஐயோ இவர்களைப் போல் நாம் இருக்கக்கூடாது, கர்த்தர் தான் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிறாரே, சொன்னவர் உண்மையுள்ளவரே, அவர்களுக்கு செய்தார், இவர்களுக்கு செய்தார், ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? இதோ சகல நாட்கள் உலகத்தின் முடிவு பரியந்த உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆயிற்றே, நம்மோடு வருகிறாரே, நம்மை அழைத்தவர் நம்மை விடுவதில்லையே, தமது நித்திய மகிமைக்கு பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரை அவர் ஓய்வதில்லையே, இது நமக்கு தெரியுமே. ஆக எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இதற்கு முன்னே நமக்கு வந்த உபத்திரவங்கள் நம்மை விடுவித்தாரே, நம்மை சாத்தான் கையில் நம்மை விடவில்லையே. சங்கீதம் 37:33. இப்பொழுதும் விடமாட்டார். அவரது வழி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்மை கைவிடவே மாட்டார். அன்று மோசேக்கு, அப்பா இப்படி நடக்கும், நீ இப்படி செய் என்று வழியை சொல்லி கொண்டே வந்தார். அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் வழிகாட்டினார். இஸ்ரேல் மக்களுக்கு ரிசல்ட்டை பார்த்தார்கள், கர்த்தரின் கிரியைகளை கண்ணார கண்டார்கள். அப்படியே நமக்கு இரண்டையும், வழியையும் ரிசல்ட்டையும் தருவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு இருப்பதற்காகத்தானே இத்தனை எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், அப்படி இருந்திருப்போம் என்றால் இந்த கண்ணீர், கவலை, புலம்பல், சோர்வு இவைகளுக்கிடம் எங்கே? நாமும் எத்தனை முறை பைபிள் வாசித்தாலும் 1000 செய்திகள் கேட்டாலும் அவர்களைப் போலத்தான் செயல்படுகிறோம். முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனை. பார்வோனின் சேனை என்ன நினைத்திருப்பார்கள்? சிக்கி கொண்டார்கள் வசமாக. ஒன்று நம் கையில் விழ வேண்டும், இல்லாவிட்டால் தண்ணீர் மூழ்காமல் இறப்பார்கள். அப்படித்தானே நினைத்திருப்பார்கள். என் தேவன், அந்த காணாத தெய்வம், கடலுக்குள்ளே காணாத வழியை, பாதையை வகுத்து வைத்திருப்பார் என்பது அவனுக்கு தெரியுமா? திறக்கப் போகிறாய் என்பது அவனுக்கு தெரியுமா? சைலண்டாக எல்லாம் நடந்து முடிந்து எல்லாரும் அத்தனை பேர் கடந்து வந்து விட்டார்கள். நாம் தான் கடலின் நடுவே சிக்கிக்கொள்வோம் என்று அவன் நினைத்திருப்பானா? வாய்ப்பே இல்லையே. கடலில் சிக்கிய மாண்டான். மக்களே, தினம் தினம் வேதத்தை, கர்த்தரின் வழியை புரிந்து கொள்ள ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் ஒரு மேன்மை இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் எடுக்க சகல பிரயாசம் வீணாகி விடாதா? நாம் அன்றாட வாழ்வில் இயேசுவையும் அவரது வார்த்தையும் கொண்டு வந்து அப்பியாசப்படுத்த வேண்டும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, யோவான் 16:33 என்று தான் சொன்னார். அத்தோடு நிறுத்தி இருந்தால் நாம் கவலைப்படுவது நியாயம்தான்.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றல்லவா சொன்னார். ஜெயம் எடுத்தவர், ஜெயம் எடுக்கிறவர், சகல வழியை மறிந்தவர் உங்களோடு என்னோடு இருக்கிறாரே. அவர் சொல்லுகிறேன் என்கிறாரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்கிறாரே, நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டுவேன் என்கிறாரே. இதற்கு மேலே என்ன கேரண்டி கொடுக்க முடியும்? ஆவியானவரே வந்து நம் உள்ளத்தில் தங்கி இருக்கிறாரே. வேறு எங்கேயோ இல்லை, இங்கே சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தை நினைத்தால் போதும். நம் நினைவுகளை அவர் அறிவார். நம் நாவில் சொல் பிரபாவம்னே அவர் அறிவார். இப்படிப்பட்ட தேவன் நம் உள்ளே இருக்கும் பொழுது நாம் கவலைப்படலாமா? கண்ணீர் விடலாமா? சோர்ந்து போடலாமா? பிசாசுக்கு இடம் கொடுக்கலாமா? கூடாதே. நான் உனக்கு என் வழியை சொல்ல மாட்டேன். நீ தான் போன வாரம் சர்ச்சுக்கு வரலையே, காணிக்க போடாமலே போயிட்ட, அதுவும் லேட்டாக வந்த என்று குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் யாரிடமாவது இப்படி சொன்னாரா? இல்லவே இல்லை. சங்கீதம் 25 வாசித்து பாருங்கள். ஒரு நாள் தாங்க இருக்கிறது, எனக்கு ஒரு வழியும் தெரியவில்லையே என்கிறீர்களா? ஜெபியுங்கள், ரிலாக்ஸாக இருங்கள். அதுதான் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள் என்பதுக்கு அர்த்தம். 24x60x60 செகண்ட்ஸ் இருக்கிறது. கர்த்தருக்கு இதில் 1 செகண்ட் போதும், புதிய வழியை கொடுப்பார். நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். உங்களை சிக்க வைத்தவன் சிக்கிக்கொள்வான். ஆதியாகமம் 21:19 வாசித்து பாருங்கள். ஆகார் தன் மகளை இஸ்மவேலை கையில் பிடித்து கொண்டு வருகிறாள். தண்ணீர் தீர்ந்து விட்டது, அப்பமும் தீர்ந்து விட்டது. பிள்ளை அழுகிறான், சாகப்போர் நிலை வந்துவிட்டது. கத்தி கத்தி அழுகிறாள். அவள் நீதானே வந்தாய் என்று சொன்னாரா? இல்லையே. என் சித்தத்தின்படி இந்த பிள்ளை பிறக்கவில்லை என்று கோபித்தாரா? இல்லையே. மனம் இறங்கினார். துறவு அங்கதான் இருக்கிறது, தண்ணீர் அங்கதான் இருக்கிறது, காட்டினார். பிள்ளைக்கு தண்ணீரை கொடுத்தாள். பின் அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், வரங்கள் கொடுத்தார், இப்படி உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னார். அப்படியே செய்தார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19 வாசித்து பாருங்கள். எலியா அக்கினியை இறக்கிறவன், 450 தீர்க்க தரிசிகளை பாகால் தீர்க்க தரிசிகளை வெட்டி போட்டவன். இந்த ஆஃப்டரால் ஒரு லேடி எசபேலுக்கு பயந்து கொண்டு நான் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு சூரச்செடியங்கள் வைப்படுத்தி கொண்டார். கர்த்தர் தேடி வந்தார், அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார், தூங்கி போனான். மறுபடி வந்தார், அப்பமும் தண்ணீரை கொடுத்தான், தூங்கி போனான். தூக்க அவசியமுங்க. நன்றாக தூங்கி எழுந்திருந்து பாருங்கள், பல பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும். இதை நான் ஆவிக்குரிய காரியமா? ஆம், ஆவிக்குரிய காரியம்தான். எலியாவுக்கு அதுக்கப்புறம் 3 வேலைகளை கொடுத்தார். தீர்க்க தரிசன வேலைகளை கொடுத்தான், அவன் செய்து முடித்தான். ரூத்துக்கு புதிய வழியை திறந்தார் அல்லவா? தனது மாமியாரை பிடித்து கொண்டு வந்தவள் அல்லவா? ஏதும் அவள் நினைக்கவில்லை. இந்த தெய்வம் வேண்டும் என்று தான் வந்த அவளுக்கு எந்த வழியும் தெரியாது. அற்புதமான வழியை காட்டவில்லையா? இயேசுவின் பிறப்பின் அட்டவழியை சேர்க்கவில்லையா? அப்படி உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். எந்த வழியிலாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதான் இருக்கிறார். இதை நம்புங்கள். முதலில் உங்களை கடிந்து கொள்ள வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும், வெளியில் நிற்க வைக்க வேண்டும் என்பது அல்ல. அது மனிதன். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், எப்படியாவது செய்ய வேண்டும் என்று பல வழியில் அவர் முயற்சித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வழியை திறந்து கொடுங்கள். எந்த வழியை? விசுவாச வழியை, நம்பிக்கை என்ற வழியை திறந்து கொடுங்கள். இதோ நான் என் சகலத்தின் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சரணடையுங்கள். அது போதும். வழியாயிருப்பவர், வழி நடத்துகிறவர், வழியை காண்பிக்கிறவர் உங்களோடு தான் இருக்கிறார். யோவான் 14:6 உங்களுக்கு அருகிலேயே நிற்கிறார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினவர் உங்களுக்கு உண்டாக்கி தரமாட்டாரா? வழியே இல்லாத இடத்தில் புதிய வழியை உண்டாக்கி தருவார். அது உங்களுக்கும் தெரியாது, எந்த கொம்பனுக்கும் தெரியாது. நீங்கள் செய்ய வேண்டியது, என் கரத்தை கைவிட்டு போயிற்றப்பா, என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை, ஆனால் அது உம்முடைய கருத்தில் இருக்கிறது. என் தலையை மீறி போய்விட்டது, ஆனால் இதை கையில் எடுத்துக்கொண்டீர். இந்த அறிக்கை வேண்டும், இந்த விசுவாசம் வேண்டும். யுத்தம் செய்கிறவரே, எனக்காக யுத்தம் செய்து பரிந்து பேசுகிறவரே, பரிந்து பேசி காரியத்தை செய்து முடித்து கொடுக்கிறவரே, செய்யும் ஐயா. இதோ எல்லாவற்றும் இடத்தில் சாட்டிவிட்டேன் என்று கொடுத்துவிட்டு குளித்துவிட்டு சாப்பிட்டு தூங்குங்கள். எழும்பும் பொழுது புதிய வழி பிறக்கும், காட்டுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் வாருங்கள். உன் கரத்தில் இருக்க என் வாழ்வை யாரும் தொட முடியாது, அது கெட்டு போவதும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.